அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அதான் இப்போ பார்க்குறோம். ரிஷபம்னாலே நீங்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. அந்த சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது, இதன் அடிப்படையில் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா, கிரகங்கள் பாதகமாக இருக்குமா, எந்தெந்த விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது சுக்கிர பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் நல்ல இடத்துல அவர் இருக்கார். எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். அவருமே நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அந்த கிரகமே லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் நல்ல நட்சத்திர சாரங்களில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள், கிரைசஸ் ஒன்றும் இல்லை. கையில் பணம், தனம் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாத்திரம் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் முதலே சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுங்கள். குறிப்பாக பெரிய லெவலில் கிரகங்கள் இருக்கும் பொழுது நீங்களும் உங்களை மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள். அந்த ப்ராஜெக்டை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள், எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதற்கான கிரக நிலைகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அப்படி டெவலப் பண்ணுங்கள். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த காலத்தில் நிறைய நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். உங்களை நிறைய பார்ட் டைமாவோ, ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, மேலே ஜூம்லேயே நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களை நீங்களே டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்னிங்கும் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இன்னொரு பக்கம் நெருங்கிய உறவினர்களாலும் ஓரளவுக்கு நற்பலன்கள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் இதுவும் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக சேலாகாமல் இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி சேலாகும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல மகசூல், லாபம், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. பட் அதுக்கு தந்த ப்ராஃபிட்டுக்கான கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கனாலும் உங்களுடைய மேனுஃபேக்சரிங்கு தகுந்த மாதிரி சேல்ஸு, ப்ராஃபிட் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. ரொம்ப நாளாக நான் அம்மாவால் ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன், அல்லது அம்மாவுடைய அன்பு, ஆதரவு, பாசத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, அல்லது பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அந்த நிலைமையை மட்டும் நீங்கள் மாற்றுங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கும். இந்த மாதம் எதிர்பாராத டூர் இருக்குது, அல்லது ட்ராவல் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதற்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் லாபம், வருமானங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும், அல்லது நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் எனி ஸ்பெக்குலேஷன், நார்மலி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுவீங்க. பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப கவனம்.
அரசியலில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் மிக கவனமாக உங்களுக்கு நீங்கள் இருங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு டெஃபினட்டாக இல்லை. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக நல்ல வேலையை பொறுத்த வரைக்குமான பயம் பீதி உங்களுக்கு வேண்டாம். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரியத்திற்காக கடன் வாங்குகிற அந்த காரியங்கள் அத்தனையும் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வந்து ஜெயிப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இந்த மாதம் இருப்பார். இந்த மாதம் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த மாதம் அது நடக்கும். உங்களுடைய மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். கம்பெனி எதுவும் மாறணும், வேறு கம்பெனி சேஞ்ச் பண்ணணும், அது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடலாம். யாரெல்லாம் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக கிட்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்க கொஞ்சம் இந்த மாதம் பொறுமையாக நிதானமாகவும் இருங்க. ஸோ இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவராக நான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பின்னாடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் எங்கெல்லாம் முருகனுடைய ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக ஸ்ரீரங்க ரங்கநாதரை இந்த மாதம் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.